இன்றைக்கி பன்னீரை வச்சு ஒரு தவா ஃப்ரை செய்ய போகிறோம். வீடியோவில் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டோஃபி பன்னீர் நம்ம நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்துக்கணும். இந்த டோஃபி பன்னீர்லேயே உப்பு இருக்கும், சால்ட்டு. நம்ம சால்ட்டு கம்மியாக தான் போடணும். நமக்கு இன்றைக்கி தவா ஃப்ரை பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஃபி பன்னீர் சோயா பீன்ஸில் செய்வாங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். உடம்புக்கு ஹெல்த்தி கூட. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, வயசானவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 200 கிராம் டோஃபி பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பீஸையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் சின்ன பீஸாக வேணுன்னா கூட இந்த ஒரு பீஸையே 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சொர சொரன்னு இருக்கும் அந்த பன்னீர். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனு ஃபிஷ்ஷு டேஸ்ட்டை விட அருமையாக இருக்கும். இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பன்னீர் எவ்வளோ டிப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தலைனா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு மொத்தத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கிரேவி இருக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூனு ஒரு ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ப்ளைன் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பன்னீரில் நான் வீடியோ போட்டிருக்கேன். காஞ்சிதனம் வீடியோவில் பன்னீரில் தவா ஃப்ரை போட்டிருக்கேன். இப்போ இது டோஃபி பன்னீரில் நம்ம தவா ஃப்ரை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது இந்த பன்னீர் ஒன்று எடுத்துக்கலாம். இது நல்லா இது மாதிரி டிப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். தனியாக பிளேட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு எடுத்துக்கலாம். அதையும் டிப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா உடையாமல் மெதுவாக பண்ணிக்கோங்க. இன்னொரு பன்னீர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி பெருசாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம மீன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மீன் கறி சுவை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா டோப்பியுமே நம்ம இது மாதிரி டிப் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே நான் இங்கே டிப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தவா எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு நல்லா ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நீங்கள் தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிட்டு வருது. இப்போ ஒரு டோப் பன்னீரை எடுத்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியது தான். நல்லா மசாலாவை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்ச நேரத்தில் நல்லா வறுபட்டுடும். சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணணும். நல்லா மசாலாவில் நல்லா டிப் பண்ணி போட்டுக்கோங்க. மசாலா கூட நீங்கள் வேணும்னா ஸ்பூனில் மேலாக்க கொஞ்சம் விட்டுக்கலாம். இது கூட கடைசியாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நீங்களும் கார்ன்ஃப்ளவர் வேணும்னா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம்.
நல்ல முறுமுறு நல்லா வரும். அதனால தான் நான் இங்கே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மசாலாவை மேலே விடலாம். கொஞ்சம் அடியில் நம்ம ஊற ஊற கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டு வரும் அது பன்னீர். மேலாக்க இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் அந்த கிரேவியை. இப்போ நல்லா வெந்து வருது. சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. சுட சுட நம்ம வறுத்து ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் செய்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே மெல்லமாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல சிகப்பாக சூப்பராக வந்து பாருங்கள். ஒரே ஒரு பீஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸ்டவ்வில் நடுவில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். சைடில் இருக்கிறதெல்லாம் பொறுமையாக தான் வெந்து வரும். நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு வறுத்துக்கணும். பொண்ணுன்னா திருப்பி போட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் இசுக்காது, இது மீடியமாக தான் எண்ணெய் இழுக்கும். ஈவினிங்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இது கூட கலந்துருக்கிறேன். நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை, அது வீடியோவில் காட்டல. நாங்கள் சைடில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். எல்லாமே நல்லா வறுபட்டு போச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா வறுபட்டு போச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வெங்காயம் பீஸ் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இன்னும் மீதம் இருக்கிறதுல போட்டுக்கலாம். ஒன்றுன்னா இது மாதிரி எடுத்து தவா மேலே போட்டுக்கோங்க. நாஸ்டிக் தவா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இந்த பன்னீரை ஃபுல்லாக நம்ம தீ வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ திருப்பி போடலாம். நல்ல மசாலா அந்த கிரேவி நான் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். தவா பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.